ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ ரொம்ப ஆவலோட நிறைய பேர் பங்கேற்று கொண்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆம், நம்ம பக்தி கலாச்சாரத்தில் முக்கியமாக வைஷ்ணவ இது சைவம் ஜெயினிசம் இந்த எல்லா இதுலேயுமே பொதுவாக வந்து ஆன்மீக சம்பந்தமாக அதில் ஆர்வம் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப உலகம் முழுக்க இருந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மேளா வந்து இந்த கும்பமேளா இல்லையா? ஸோ இப்போ பொதுவாக வந்து ஆம், நல்ல நல்ல தினங்கள்ல தான் வந்து ஒரு திதியில தான் வந்து தீர்த்த யாத்திரை தீர்த்தத்தில் போய் குளித்து ஸ்நானம் செய்து மக்கள் வந்து கொண்டாடுவாங்க இல்லையா? வைசாகம், கார்த்திகை, நவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, பௌர்ணமி தினங்களில் அந்த மாதிரி. அப்போ அதில் வந்து இந்த கும்பமேளா வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஏன் வந்து பிரபலமாக நடக்குது? 12 வருடங்கள் தாண்டி இப்போ இருக்கிற இந்த கும்பமேளா வந்து 12 வருடங்கள் இன்ட்டு 12 வருஷங்களுக்கு அப்புறம் 12 இன்ட்டு 12 பார்த்தோம் அப்படின்னா 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கும்பமேளா வந்து ரொம்ப பிரசித்தம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஸ்நான பருவங்களாக இந்தியாவில் பாரத பூமியில் 4 இடங்கள் வந்து இந்த ஸ்நானம் செய்வதற்கு பிரத்யேகமாக சொல்கிறாங்க. அது வந்து பிரயாக் க்ஷேத்திரம், ஹரித்வார், நாசிக், அப்புறம் வந்து உஜ்ஜைன். அப்போ வந்து பிரயாக்னு பார்க்கும்போது திரிவேணி சங்கமாக கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் வந்து சங்கமிக்கிற திரிவேணி சங்கம். அதை வந்து அந்த இடத்துல வந்து பிரயாக் அதன் மூலமாக பிரசித்தம். ஹரித்வாரில் கங்கை மீண்டும், அப்புறம் வந்து நாசிக்கில் வந்து கோதாவரி, உஜ்ஜைனில் வந்து ஷிப்ரா நதி. அப்படின்னு இந்த நதிகளில் போய் ஸ்நானம் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது எதனால் அப்படி சிறப்பு என்னைக்கு ஆரம்பிக்குது இந்த கும்பமேளா அப்படின்னா, சங்கராந்தி அதாவது பொங்கல் தினத்திலிருந்து மகா சிவராத்திரி வர இப்போ பிப்ரவரி கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 25, 26 தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 45 நாட்களும் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த திதிகளில் அந்த நீர் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து அமிர்தத்திற்கு இணையாக அமிர்தமாகவே எப்படி வந்து அந்த இப்போ இந்த கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பம் அப்படின்னாலே என்னது? கும்பா இல்லையா? ஒரு கும்பம்னா ஒரு கலசம் இல்லையா? அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரியறது கும்ப மேளா. மேளா அப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி. அப்போ அந்த கும்பத்தை சார்ந்து ஒரு திருவிழா வந்து எடுக்கிற இப்போ ஒரு கோயில் வந்து புதுசாக கட்டுறாங்கன்னா சரி, கும்ப அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய நீர், அந்த கும்பத்தில் வந்து எல்லா நீர்நிலைகள்லையும் புனித நீரெல்லாம் அதில் வைத்து, அப்போ அதை வந்து சில நாட்களுக்கு அதில் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாம் பண்ணி அப்போ வந்து கும்ப அபிஷேகம் அப்படின்னு பண்ணுறாங்க கோயிலுக்கு. அப்போ அந்த கும்பாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அப்போ அந்த கும்பத்துல இருந்து தான் நம்ம வந்து தன்வந்திரி பகவான் வந்து பார்க்கடலை கடைந்து அந்த ஒரு பெரிய ஆச்சரியமான அந்த லீலை நடந்துச்சு இல்லையா? பார்க்கடலை கடைந்து மந்த்ரா மலையை வைத்து அந்த இது லீலை நடக்கும் பொழுது தன்வந்திரி நாராயணர் வந்து தன்வந்திரியாக எழுந்தருளி அவர் வந்து அமிர்தத்தை கும்பத்தில் வச்சு அவர் வந்து அந்த கலசத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அவர் வருவார். ஸோ அந்த கும்பத்தில் இருந்தது கிடைத்தது வந்து என்னது? அமிர்தம். அப்போ அந்த அமிர்தம் வந்து இந்த 4 இடங்கள் பிரயாக், ஹரித்வார், நாசிக், உஜ்ஜயன் இதுக்கும் எப்போவோ நடந்த அந்த தன்வந்திரி பகவான் நமக்கு கொடுத்த அந்த கும்பத்திற்கும் என்ன ஒரு இணை இருக்கு, என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதுதான் வந்து கும்ப மேளாவாக அன்றைய தினத்திலிருந்து மொத்தம் இப்போ நமக்கு தெரிந்தது இந்த 4 இடங்கள் தான். கும்பமேளாவாக இந்த 4 இடங்கள்ல தான் வந்து வந்து ஸ்நான பருவமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் மொத்தம் 12 இடங்கள்ல கும்பமேளா நடக்குமா? 12 இடங்கள் அப்படின்னா 4 இடங்கள்லாம் பூலோகத்தில், மீதி 8 இடங்களும் வந்து மற்ற லோகங்கள்ல இருக்கு. வைகுண்ட லோகங்கள் மற்ற லோகங்கள்ல இருக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு 17 லோகங்கள் இல்லையா? ஸோ அப்போ இந்த அமிர்தமானது எப்போ வந்து இந்த இடத்துல விழுந்துச்சு? இதே மாதிரி இந்த இடங்கள்ல மட்டும் இல்லை, 12 இடங்கள்ல விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க.
ஸோ அது வந்து பாரத பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இடங்கள். மீதி இடம்லாம் நமக்கு கண்ணுக்கு நமக்கு அதுக்கு நம்ம போக முடியாது. மற்ற தேவர்கள். ஸோ அப்போ தேவர்களே வந்து இந்த இடத்துல இப்பவும் ஸ்நானம் செய்கிறாங்க. இந்த முக்கியமாக இந்த 45 நாட்கள் வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த இடங்கள் வந்து புனிதமாகப்படுகிறது. அந்த அமிர்தத்துக்கு இணையா அந்த நீர்நிலைகள் வந்து மாற்றப்படுகிறது. ஸோ அப்படி ஆகும் பொழுது நம்ம அதில் யாரெல்லாம் போய் ஸ்நானம் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலைத்து பகவானோடு செல்வதற்கான மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ அப்படிதான் வந்து அப்போ நம்ம எப்போ எந்த எந்த நேரத்தில் இந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, துர்வாசர் வந்து ஒரு முறை இந்திரனை பார்க்கும் பொழுது என்ன பண்றாரு, இந்த கதை நம்ம எல்லாரும் கேட்ட கதை தான். அப்போ இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால நான் அதுல இருந்து அப்படியே சொல்றேன். அப்போ துர்வாச முனி என்ன பண்றாரு, இந்திரனுக்கு வந்து தான் அணிந்த மாலையை வந்து மரியாதை நிமித்தமாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்படி அவருக்கு வந்து கொடுக்குறாரு. இந்திரன் எப்பவுமே அந்த ஒரு கர்வத்துல அவர் அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, அந்த மாலையை எடுத்து தான் சென்று அந்த ஐராவத யானைக்கு மேல போட்டுறாரு. யானைக்கு என்ன தெரிய போகுது, அது வந்து உடனே வந்து அதை கீழே போடவும் அது மிதிச்சிருது. மிதிச்ச உடனே அந்த துர்வாசர் அதை பார்த்துட்டு இந்த ஒரு 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 சாதாரண ஒரு ஞானம் கூட ஒருத்தங்க பெரியவங்க கொடுத்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு மதிமயங்கி நிற்கிறானே இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை வந்து தன்னுடைய சக்தி எல்லாம் இழக்கும்படிக்கு அவர் வந்து சபிச்சிடுறாரு. ஸோ சபிச்ச உடனே அப்போ இந்திரனுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. உடனே ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்ன பண்றாரு, அப்போ ஆட்சியில இருக்கிறது யார் அப்படின்னா பலி மகாராஜன். இப்போ பலி மகாராஜருக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு செய்தி கிடைச்ச உடனே அவங்க காத்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே அந்த உலகம் ஆரம்பித்த காலம் முதலாகவே வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே என்னது சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. அவங்க வந்து போட்டி பொறாமை சண்டை அப்படின்னு இருக்கும். அப்போ எப்பவுமே ஒரு தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா அவங்கள வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ பலிமகாராஜர் என்ன பண்ணிடுறாரு, போர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டை போடுறதுக்காக தயாராகும்போது இப்போதான் இந்திரனுக்கு வந்து புத்தி வருது. நேராக போய் பிரம்மதேவர்கிட்ட சரணடைகிறாரு. பிரம்மதேவர் எப்போவுமே பிரம்மதேவர்கிட்ட போனாலே பிரம்மதேவர் என்ன பண்ணுவார், விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி இருக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ விஷ்ணு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் விஷ்ணு என்ன பண்ணுவார், ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செய்வார். அப்போ அப்படி அவர் செஞ்ச ஒரு லீலை தான் இந்த பார்க்கடலை கிடைத்து. இப்போ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்ன சொல்றேனோ அதன்படி தாங்கள் நடக்கணும். அதுதான் அவர் சொன்ன முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அதை வந்து அதன்படியே நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. அப்ப என்ன அப்படின்னாக்க, முதல்ல நீங்க போய் உங்களுக்கு யாரு நீங்க வந்து சண்டை உங்களுக்கு வந்து போட்டின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அசுரர்களோட கை கோர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப செய்ய போற காரியம் வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம். ரொம்ப அதனால நம்ம போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, அமிர்தம் வந்து கிடைக்க போகுது. அப்போ அந்த அமிர்தம் வந்து உங்களுக்கு சக்தியை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு எல்லா வகையிலையும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த அமிர்தத்தை குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதிய ஒரு இது கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். அதனால இது உங்களுக்கு எக்காலத்திலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க வந்து தனியா செய்யறது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு எலியோட கதையை சொல்றாராம் விஷ்ணு. பாம்பும் எலியும் எப்படி அவங்க நண்பர்களா இல்ல எதிரிகளா? எதிரி இல்லையா. அப்போ பாம்பும் எலியும் ஒரு வாட்டி என்னாச்சான், ஒரு கூடையில மாட்டிக்கிச்சான். மாட்டின உடனே என்ன ஆகும், அப்போ இந்த பாம்புக்கும் தெரிஞ்சு போச்சு நம்மளால இப்போ எலியை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வேளைக்கு உணவு கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் பசியிலேயே அந்த கூடைக்குள்ளே இருந்து சாக வேண்டியதா, வெளியில வர முடியாது. அப்போ எலிக்கும் தெரிஞ்சிருச்சு இவ்வளவு பெரிய பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்மளால வந்து வெளியில போக முடியாதுன்னு ரெண்டும் அமைதியா இருக்கும்போது அப்ப பாம்பு சொல்லுதான், எனக்கு வந்து ஒன்ன நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, இந்த கூடையில ஒரு ஓட்டை போடு. ஓட்டை போட்டேன்னா நீயும் வெளியில போயிடலாம், நானும் தப்பிச்சிடலாம்
அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த எலி சரி அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த எலி என்ன பண்ணுது, அந்த கூடையில ஒரு ஓட்டை போடுது. ஓட்டை போட்ட மறு மாத்திரத்துல என்ன பண்ணுச்சு, பாம்பு லபக்குன்னு இந்த எலியை சாப்பிட்டுட்டு எலியை வந்து வெளியே எஸ்கேப் ஆயிடுச்சான். ஸோ பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த அசுரர்களோட கை கோத்துக்கோங்க. ஏன்னா பகவானுக்குமே வந்து அந்த அசுரர்களுக்கு உதவி செய்யறதுல அவருக்குமே நாட்டம் கிடையாது. அவருடைய ஒரே குறிக்கோள், பகவானுடைய ஒரே குறிக்கோள் எல்லா காலத்திலையும் பக்தர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நன்மை செய்யணும், அவர்களோட இது பண்ணணும்ன்ட்டு தான். இப்போ அசுரர்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கிற வகையில் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அவங்களோட கை கோர்த்து அமிர்தத்தை நம்ம எடுத்துடலாம், அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களாய் கை கோர்த்து கொள்ளுங்கன்ட்டு சொல்லவும் சரி. ஏன்னா முதல்ல அவர் சொன்ன அந்த இதே அப்படிதான், நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும், அதுதான் ஃபஸ்ட்டு டீலு. உடனே சரின்ட்டு தேவர்கள் எல்லாம் ஆயத்தமாயிடுறாங்க. அப்போ ஆயத்தமானதுக்கப்புறம் இப்போ பார்க்கடல்ங்கிறது வந்து இப்போ எத்தனையோ மைல்கள், லட்சாதி லட்சம் மைல்கள் பெரிய நீளமானது அந்த பார்க்கடல். அப்போ அப்படி அந்த பார்க்கடலை கடையணும் அப்படின்னா அது வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது இல்லையா? அப்போ அதுக்கு வந்து ஒரு அழகா ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், மந்தார மலை தங்கத்திலான ஒரு மத்து வேணும் இல்லையா? ஒரு இதை கடையணும் அப்படின்னா என்ன வேணும், மத்து வேணும். அப்போ அதுக்கு பகவான் சொல்றாரு, மந்தார மலை, மிக உயர்ந்த அந்த தங்கத்தினாலான அந்த மந்தார மலையை எடுத்து நம்ம அந்த பார்க்கடலுக்கு நடுவுல வச்சுட்டு, அப்புறம் நாகங்களின் அரசனாக கொண்டாடப்பட்ட வாசுகியின் உதவியோடு அதை வந்து அதுக்கு ஒரு கயிறு வேணும் இல்லையா? அப்போ அந்த கயிறு வாசுகி இருப்பாரு. இப்போ வாசுகியோட துணையை இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து அதை அப்புறம் ரெண்டு பக்கமும் உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் இருந்து அதை வந்து மத்த கடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தால கடையணும், கடலை கடைய வேண்டும்னு அவங்க வந்து ஒரு பிளான் அவர் சொல்றாரு. சரி, மந்தார மலையை போய் அவங்க எல்லாரும் தூக்கிட்டு வர்றாங்களாம். அது தங்கத்தால் ஆனதுனால அவ்வளோ ஒரு கடினம், ஒரு பலம் வாய்ந்த ஒரு இது, அது கடினமான ஒரு இது. தூக்கிட்டு வரும்போதே பாதி பேர் விழுந்துடுறாங்க, அவங்களால அதில் நசுங்கி இறந்து போயிடுறாங்க, அவங்களால முடியல. ஐயோ கடவுளே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கவும் நாராயணரே வந்து கருடனுக்கு மேலே வந்து அந்த மந்தார மலையை தானே தூக்கி, இந்த ஒரு லீலையில தான் வந்து பகவான் நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாரு. எப்போ இப்போ இந்த இடத்துல வந்து தன்னால முடியலைன்னு அவங்க நினைக்கும் போது மீண்டும் நாராயணரா தோன்றி அந்த மந்தார மலையை தூக்கி அவர் கடலுக்கு நடுவுல வைக்கிறாரு. அப்போ அவங்க அங்கங்க சிக்கி உயிர் போனவங்கள தன்னுடைய பார்வையாலேயே திரும்பவும் உயிர் கொடுத்து திரும்பவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. வாசுகியால ரெண்டு பக்கமும் கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் நம்மளுடைய அசுரர்களுடைய தலைவனாக பலி மகாராஜர் இருக்கிறார். இந்த பக்கம் தேவர்கள் எல்லாம் இருக்கும்போது அப்ப பலி வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவர். அவர் வந்து தேவர்களுக்கே வந்து போட்டியா அவர் இருக்கும் பொழுது இந்த இடத்துலயும் அப்ப நாராயணர் என்ன பண்றாரு, பகவான் வந்து அஜித அப்படிங்கிற ஒரு ரூபம் எடுத்து தேவர்களுக்கு தலைமை தாங்குறாரு. ஸோ இப்போ இன்னொரு ரூபம், இதுல இன்னொரு அவதாரம் எடுக்கிறார். அவர் வந்து தன்னுடைய விரிவங்கமாக அஜித்தராக வந்து தேவர்களுக்கு தலைமை தாங்குறாரு. அப்போ இப்போ என்ன பண்றாங்க, அஜித்தர் வந்து உடனே நாகங்கள் வாசுகியினோட தலை பக்கத்துல அவங்க வந்து போய் நின்று ரெடி ஆயிட்டாங்க. ஒன்று இந்த பக்கம் பலி மகாராஜர் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அவங்கள விட நாங்கள் வந்து ரொம்ப மேன்மையானவங்க, உயர்ந்தவங்க, எப்படி நாங்கள் எப்படி வால் பகுதியை பிடிச்சிக்கிறது, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து தலைப்பகுதி தான் வேணும் அப்படின்றாங்க. அஜித்தர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தரும் மற்ற எல்லா தேவர்களும் என்ன பண்ணிடுறாங்க, வால் பக்கத்துக்கு வந்துடுறாங்க. இவன் நம்ம பலி மகாராஜர் என்ன பண்ணியாச்சு, அவர் வந்து தலை பக்கத்தை கொடுத்துட்டான். இந்த படத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தலை பக்கத்துக்கு போயாச்சு. ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது ரெடி, மேலே வந்து
எல்லா மந்தார மலையை வச்சு ரெண்டு பக்கமும் அவங்க வந்து மத்து மாதிரி வச்சு கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. கடைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த மலை வந்து அவ்வளோ கடினமா இருக்கிறதுனால, ஹெவியா இருக்கிறதுனால அது வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சான். இது இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐயோ பகவானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, கீழே ஒரு கூர்ம தேவனாக அவர் வந்து வடிவெடுத்து அந்த மலையை உடனே தாங்கி பிடிக்கிறாரு. 8,00,000 நீளம் மைல்கள் வந்து நீளமா அந்த மந்தார அந்த கூர்ம தேவன் வந்து அவ்வளோ பெரிய உருவெடுத்து அந்த மந்தார மலையை தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, பகவான் வந்து அப்படியே அந்த ஒரு அவர் எப்பவுமே அப்படி அந்த அனந்தனுக்கு மேல அப்படியே படுத்துல தூங்கி ஒரு ஒரு அற்புத சயனத்துல எல்லாம் இருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த கூர்மமா இருக்கும் பொழுது அவர் அப்படியே சயனத்துல இருக்கிற பொழுது அவருக்கு வந்து முதுகு சொரிஞ்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரிப்பு எடுக்கும் பொழுது அப்போ இந்த மலையை வச்சு அரிப்பை வந்து சரிப்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உவமையோட இந்த விஷயத்த வந்து ஆச்சாரியர்கள் கொண்டாடி மகிழ்றாங்க. அப்போ இப்போ என்னாச்சு, மந்தார மலை, வாசுகி கயிறா தெரியப்படுறதுக்கு வாசுகி, கீழே வந்து கூர்மதேவர். அப்போ அந்த மலை வந்து இப்படி இப்படி ஆடும் இல்லையா, அது வந்து மலைக்கு மேல இருந்து ரெண்டு பக்கமும் அதுவும் அசுரர்களும் தேவர்களும் யோசிச்சு பாருங்க. இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பக்கெட் நம்ம வந்து வீட்டில் வந்து சம்டைம்ஸ் நம்ம மத்தால எல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலாக யாரும் பண்றது இல்லை. ஆனா அப்படி பண்ணும் பொழுதே அந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடும் இல்லையா, ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய 8,00,000 மைல்கள் பெரிய ஒரு கூர்ம தேவனும் அவ்வளோ பெரிய உயர்ந்த மலை, இப்படியெல்லாம் நம்ம உண்மையிலே நம்மளால அதை இன்கன்சீவபிள்னு சொல்றாங்களா, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வியப்ப கொடுக்கக்கூடிய ஒரு லீலை. இது வந்து 8வது ஸ்கந்தத்துல பாகவத புராணத்துல ரொம்ப அழகா இதை வந்து இந்த ஃபுல் லீலையும் ரொம்ப அற்புதமா விளக்கி இருக்காங்க. அப்போ இப்போ வந்து மேல இப்படி ரெண்டு பக்கமும் அந்த மலை அங்க இருந்து ஆடும் பொழுது என்ன ஆகுதா அப்படின்னா, திரும்பவும் நாராயணர் வந்து என்ன பண்றாரு, இந்த மலைக்கு மேல உட்கார்ந்துடுறாரு. அப்படின்னா தானே அவங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும், ஒரு கிரிப் இருக்கும் இல்லையா. அதனால அந்த மலைக்கு மேல அவர் உட்கார்ந்து தன்னுடைய 1000 கரங்களால அப்படி பாதுகாப்பா பிடிச்சுக்கிறாராம். ஸோ வந்து ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் வந்து ஒரு மக்கள் தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒவ்வொரு லீலையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நரசிம்மர் லீலையாகட்டும், துருவ சரித்திரமாகட்டும், ஒவ்வொரு சரித்திரமும் என்னென்னைக்கு நம்ம அதை வந்து கேட்டாலும் தித்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய லீலையாக பகவான் வந்து அவ்வளோ அழகா ஒரு ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு அவங்களுடைய பார்வையின் மூலமாக அந்த இதை சொல்லி அப்புறம் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் தான் வந்து வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் மீது எல்லாத்தையும் தாண்டி அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து உருவாக்கக்கூடிய அந்த அந்த அளவுக்கு பகவானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பிற்காலத்துல வரக்கூடிய இந்த ஜீவன்களுக்கு வந்து தன்னை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு கதையா இருக்கக்கூடாது, ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அதுல இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆச்சரியமா கோர்த்து கொடுத்திருக்கிறாரு பகவான். ஸோ அவர் வந்து மேல அந்த மலைக்கு மேல உச்சியில உட்காந்துட்டு 1000 கரங்களால அந்த தங்கத்திலான மந்தார மலையை வந்து காத்துக்கிறாரு. ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அசுரர்கள் தேவர்கள் இருந்து கரகோஷத்தோட ஜெயகோஷத்தோட என்ன பண்றாங்க, அந்த மலையை வந்து மத்தா எடுத்து இது பண்ண கடைய ஆரம்பிச்சுட்டாங்க. கடைஞ்சிட்டு இருக்காங்க, ஓன்ட்டு ஒரே சத்தமிட்டு அவங்க வந்து ஜெயகோஷத்தோட அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது வாசுகி நாகத்துக்கு வந்து எல்லாருமே இப்போ டயர்ட் ஆயிட்டாங்க. என்ன யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போது வாசுகிக்கு வந்து தாங்க முடியாம என்ன ஆச்சா, தீய கக்க ஆரம்பிச்சிருச்சான் வாசுகி நாகம். அப்போ தீங்கும் போது அதுவும் 1000 தலை கொண்ட நாகம். அப்போ அது என்ன ஆகுது, அத்தனை இதில் வாயில இருந்தும் தீய கக்கும் போது எப்படி இருக்கும். ஆக்சுவலா தலைப்பகுதியை யார் எடுத்தது முதல்ல?
இதையெல்லாம் அறிந்துதான் முதல்லயே வந்து அஜித்தராக நாராயணர் வந்தப்ப அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ட்டு. அவர் முதல்ல தலைப்பக்கம் தான் போனாரு. ஆனா இந்த பலி என்ன பண்ணோம், ஐயோ இல்ல இல்ல நாங்க தான் பெரியவங்க, நாங்க தலைப்பக்கம் போறோம் அப்படின்ட்டு இவங்க போய் தலை பக்கத்துல போய் வாங்கிக்கிட்டாங்க இல்லையா. சோ இப்போ என்ன ஆகுது, அந்த தீ வந்து வெளியில உசு உசுன்னு அந்த பாம்புக்கு வாயில இருந்து வருது, தாங்க முடியாம அசுரர்களுக்கு எல்லாம் வேர்த்துக்கிட்டு வருது. ஒரு மாதிரி தான் மேல போட்டுருது ஆபரணங்கள் எல்லாம் அப்படியே, அவங்களுக்கு தங்கம் எல்லாம் இப்ப வணிஞ்சிருப்பாங்க, எல்லாம் அப்படியே பொசுங்குது, அவங்களால தாங்க முடியல. அப்போ அஜித்தர் அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் மழையை வர்ஷிக்கிறாங்க. மழையும் கொஞ்சம் ஒரு குளிர்ந்த காற்றும் அந்த பக்கம் வீசுறபடி அவங்க செஞ்ச உடனே திரும்பவும் அவங்க ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு திரும்பவும் கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடையஞ்சிட்டே இருக்காங்க. முதல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த ஹாலாகல விஷம், ஹலாகல விஷம் வந்து வெளியில வருது அந்த மந்தார மலை அது வந்து கடையும் பொழுது. அப்போ இத முதல்ல பார்த்த மாத்திரத்துல என்ன பண்றாரு சிவபெருமான் வந்து, ரொம்ப கருணையோடு அந்த ஹலாகல விஷத்தை தான் தாங்கிக் கொள்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து பிரகிருத்தியினுடைய தந்தை இல்லையா. எல்லா ஜீவன்களும் படக்கூடிய அந்த கஷ்டத்தை அவரால் தாங்க முடியாது. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, கருணையோடு அதை வாங்கிக்கிறாரு. அவர் வாங்கின அந்த மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா தேவர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா அவரை வந்து போற்றுறாங்க. ஏன்னா யாருமே முன் வரல. ஏன்னா இந்த ஒரு புகழை வந்து, இந்த பெருமையை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாராயணர் அமைதியா இருந்தார். அப்போ வந்து அவருடைய மேன்மை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அவர் வந்து வாயில தன்னுடைய கண்டத்துல அந்த விஷத்தை அவர் வாங்கி தாங்கிக்கிட்டதுனால சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பெருமை வாய்ந்த நாமமும் உண்டு. ஸோ அப்படி இந்த விஷயம் முடிஞ்ச உடனே திரும்ப திரும்பவும் கடையிறாங்க. ரெண்டு பேர் எல்லாம் ரெண்டு பக்கமும் கடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான 14 வஸ்துக்கள் உள்ள இருந்து வர ஆரம்பிச்சது முதல்ல. அப்போ இதுல வந்து எல்லா இவங்க இப்ப உள்ள இருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து முதல்ல இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்த விஷயங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இது எல்லாமே வைகுண்ட லோகத்துல எப்பவுமே நித்தியமா இருக்கிற வஸ்துக்கள். பட் இந்த கடையும் பொழுது அவங்க எல்லாரும் தோன்றி எல்லோரையும் வந்து ஒரு ஆசிர்வதித்த விதமாக வருது. முதல்ல வந்து ஐராவதம் யானை, அப்புறம் அது வந்து அது வரும் பொழுது 8 ஆண் யானைகள் வருது. அதுக்கப்புறம் பெண் யானைகள், அதுக்கப்புறம் வந்து பாரிஜாதம், அதுக்கப்புறம் வந்து கௌஸ்தபம், பத்மராகமணி, கௌஸ்தபமணி, பத்மராகமணி, அப்புறம் நிறைய அப்சரா அவங்க எல்லாரும் வர்றாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி வர்றாங்க. லக்ஷ்மி தேவி வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவ்வளோ அழகான ஒரு தங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் முன் வர்றாங்களாம் அவங்கள ஏற்றுக்கொள்றதுக்கு. அப்புறம் அவங்க வந்து தனக்கு தகுதியானவர் வந்து பரம்பொருள் நாராயணரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லக்ஷ்மி தேவி வந்து நாராயணரை கரம் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களை ஏற்றுக்கொண்டதன் வடிவாக அவர் வந்து தன்னுடைய ஹிருதயத்துல தாங்கி லக்ஷ்மி தேவியை வந்து நாராயணர் ஏற்றுக்கொள்றாரு. ஸோ இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே ஒவ்வொரு விஷயம் ரெண்டு பக்கமும் அவங்க கடைஞ்சிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு தேவர்களும் இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு துளசி தேவி வந்தாங்க. இப்படி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஆச்சரியமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யாரு, அமிர்தத்தை தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்புறம் கடைசியா நாராயணர் வந்து ஒரு ரொம்ப ஒரு தேஜஸ் வாய்ந்த ஒரு மனிதராக ஒரு ஒரு ரூபம் எடுத்து தன்வந்திரி பகவானாக கையில ஒரு அழகான ஒரு கலசத்தை ஏற்றிக்கொண்டு அவர் வந்து அவங்க முன்னாடி வந்து எல்லார் முன்னாடியும் நின்று அவங்கள ஆசிர்வாதம் பண்றாரு. அப்போ அவர் கையில வச்சிட்டு இருக்கிற அந்த இதுக்காக தான் இவ்வளவு நாள் அவங்க காத்துட்டு இருக்காங்க இல்லையா. ரெண்டு பக்கமும் வந்து அவங்க அதை பார்க்கடலை கடைஞ்சி எவ்வளவு கஷ்டங்கள்லாம் பட்டதே எதுக்காக, இந்த அமிர்தத்திற்காக தான். அப்போ அவங்க மேல இருந்து நாராயணர் பார்த்துட்டே இருக்கிறாரு, அந்த மலைக்கு மேல உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா பொறுமை இந்த இடத்துல வந்து எவ்வளவு தூரம், ஏன்னா தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்லதான் அவர் அவங்க செய்யணுங்கிறது அவங்களுடைய ஒரு நீதியா அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த கலசமும் வந்தாச்சு. இப்போ வந்த பொழுதுல இப்போ பொறுமை யார் இழந்து போறது,
அசுரர்கள் வந்து ஓ ஆஹா கிடைச்சிருச்சு, ஓடுங்கடா பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஓடி போய் அந்த அமிர்த கலசத்தை தன்வந்திரி பகவான்கிட்ட இருந்து வாங்கிட்டு கட கட கடன்னு ஓடி போ இது பண்றாங்க. இதை பார்த்த நம்ம தேவர்களுக்கு வந்து தாங்க முடியல. ஐயோ நாங்க இதுக்காக தானே இது பண்ணோம், காத்திருந்தோம், இப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்களே, ஓ பகவானே அப்படின்னு சொல்லவும், அதான் அந்த ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் என்ன ஆன போதும் ஓ பகவானே, ஓ கோவிந்தா, கடவுளேன்னுட்டு நம்ம வந்து மற்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாம பகவானை நம்ம எண்ணும் பொழுது, இப்ப நம்மளே முடிவெடுக்காம பகவானை சார்ந்து பகவானுடைய முடிவுக்காக காத்திருக்கணுங்கிறதுல இது ஒரு லெசன் நமக்கு. அப்போ அவங்க தேவனேன்னு நினைக்கும் பொழுது இப்ப என்ன பண்றாரு கடவுள், பார்த்து அவர் என்ன சொல்றாரு, கவலைப்பட வேண்டாம், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி மூர்த்தியாக ஒரு பெண் வடிவம் எடுத்து அவங்க இந்த அவதாரம் எடுத்து வர்றாங்க, மோகினி மூர்த்தி. ஏன்னா இப்ப அசுரர்களை வந்து டைவர்ட் பண்ணணும், அவங்கள வந்து திசை திருப்பணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. அப்ப அவங்க வழியில போயே தான் அவங்கள வந்து மாற்றணும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, ஒரு மிக அழகான ஒரு ரூபமாக மோகினி மூர்த்தி எடுத்து அவங்க அசுரர்கள் பக்கத்துல போய் நிற்கிறாங்க. கையில அவங்க வந்து கலசத்தை வச்சிருக்காங்க, அவ்வளவு அழகான பெண் தன் முன்னாடி வந்து நிக்கிறா அப்படின்னு அவங்க பார்த்த உடனே அவங்க எல்லாம் பயங்கறாங்க. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இந்த கலசத்தை வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருது. அந்த அசுரர்கள் நீ குடிக்கிறியா நான் குடிக்கிறேனா, பலி மகாராஜாட்ட இருந்து அவர் மகன் கேட்க, அப்படி மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க, எனக்கு உனக்குன்ட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சு. ஸோ இந்த சண்டைய வந்து ஒரு இதா வச்சுட்டு மோகினி மூர்த்தி அவங்க பக்கத்துல போய் நின்றுட்டு அழகிய வார்த்தைகளால பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஆச்சு, நல்ல மனிதர்களா, அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாங்க, தான் கையில இருக்கிற கலசத்தை கேட்கும் பொழுது அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அசுரர்கள்லாம், அப்போ எங்களுக்கு நடுவரா நீங்க இருந்து எங்களுக்கு அதை வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ மாட்டிக்கிட்டாங்க இல்லையா. பகவான் போட்ட அந்த இதுல வந்து அசுரர்கள் எல்லாம் மாட்டியாச்சு. அப்போ இப்போ நடுவரா இருந்து மோகினி மூர்த்தி வந்து அவங்களுக்கு அந்த அமிர்தத்தை பிரிச்சு கொடுக்குற ஒரு வேலையில இருக்கும் பொழுது அவங்க நல்ல அவங்க மதி மயக்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. நல்ல வார்த்தைகளால பேசி அவங்க கிட்ட எப்படியா, ஏன்னா மோகினி மூர்த்தியோடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, அதை வந்து தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பேசிட்டு அவங்க சொல்றாங்க, அப்போ அவங்க கிட்ட போய், உங்களை விட முட்டாள்கள் தான் இந்த தேவர்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம எல்லாரும் உங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அவர்களை விடவும் நீங்க உயர்ந்தவங்கிறதுனாலதான் நான் உங்க பக்கம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை அவங்கள பத்தியே புகழ்ந்து புகழ்ந்து பேசி மெதுவா என்ன பண்ணிடுறாங்க, அந்த கலசத்தை வந்து அவங்ககிட்ட கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் புத்தி கிடையாது, அதனால இந்த அமிர்தத்தை அவங்க குடிக்கட்டும், அப்புறம் நம்ம குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நைஸா பேசி அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தேவர்கள் மத்தியில ஒவ்வொருத்தரா அந்த அமிர்தத்தை குடிக்க ஆரம்பிக்கவும், இந்த விஷயம் தெரிஞ்ச ராகு என்ன பண்றாரு அப்படின்னா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மத்தியில போய் தேவர்கள் மாதிரி அமர்ந்துடுறாரு. ஏன்னா வரிசையா அப்படியே ஒவ்வொருத்தருக்கா சான்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரா முதலேந்திரன் எல்லாரும் வரிசையா குடிச்சுட்டே இருக்கிறாங்க, வருணன் எல்லாரும் அமிர்தத்தை குடிச்சிட்டு இருக்கும் பொழுது ராகு போய் யார் மத்தியில உட்கார்ந்துடுறாப்புல, சந்திரனுக்கும் சூரிய பகவானுக்கும் நடுவுல உட்கார்ந்த உடனே இது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருது, இடையில வந்து ஏதோ ஒரு கள்ளன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ ராகு வந்து இதை வாயில அப்படியே ஊத்தவும் என்ன பண்ணிடுறாரு, மோகினி மூர்த்திக்கு தெரிஞ்சிருது. அவங்க வந்து அவனுடைய கழுத்தை வந்து வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே என்ன ஆயிருது, கீழுடல் வந்து அழிந்து அந்த, ஏன்னா வாய்க்குள்ள அத அமிர்தம் இருக்கிறதுனால அவர் வந்து பாதி உடலோட அவர் வந்து இருக்கிறார், ராகு வந்து இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த லீலை முடிஞ்சு அப்புறம் என்ன ஆகுது, அந்த அமிர்தத்தை வந்து தேவர்கள் மத்தியில கொடுத்துட்டு பகவான் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு இவ்வளவு நேரம் ஒரு பெரிய ஒரு சரித்திரமா உள்ள இந்த ஒரு இதை முடித்து கொண்டு என்ன பண்றாரு, தன்னுடைய கருடன் மேல
அவர் வந்து தான் வந்த காரியம் முடிஞ்சது உடனே வைகுண்டத்துக்கு புறப்பட்டுறாரு. ஸோ இதுல வந்து ரெண்டு காரியங்கள் சொல்றாங்க, ரெண்டு விஷயமா இதுல வந்து புராணத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து யார்கிட்ட கொடுத்தாரா அப்படின்னா கருடன்கிட்ட கொடுத்து அதை வந்து மேல்லோகத்துல நம்ம தேவர்களுக்கெல்லாம் அதை பருக கொடுக்கும், அதை பத்திரமா காத்தருளும்படி கருடன்கிட்ட கொடுத்ததாகவும் அது ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு. அப்போ இது வந்து ஒரு இப்ப அப்போ அப்படி அப்படி கருடன் வந்து 12 நாட்கள் வந்து பயணம் செய்து, அப்ப அவர் அப்படி போகிற வழியில தான் வந்து இந்த பிரயாக், நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அப்ப அவர் தங்கி இருந்து, அப்படி அவர் செல்லும் பொழுது சில இடங்கள்ல அந்த அமிர்தங்கள் வந்து அமிர்தம் இது வந்து பட்டதாகவும் கீழே அந்த துளிகள் விழுந்ததாகவும், அது வந்து இப்போ வந்து அந்த நீர்நிலைகள் வந்து இப்போவும் அது வந்து கொண்டாடப்படுற விஷயமா சில புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது பகவான் வந்து இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்த பிற்பாடு பயங்கர சண்டை. கீழே வந்து என்ன பண்றாங்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். இந்த சண்டையும் பார்த்தோம்னா 8வது ஸ்கந்தத்துல பாகவத புராணத்துல 10வது சாப்டர் 10th and 11th சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப அவங்க எவ்வளவு பெரிய படை திரட்டி அந்த தேவர்களும் அசுரர்களும் வந்து அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு கடைசி என்ன பண்ணிடுறாரு, பலி மகாராஜர் வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே அவருடைய குருவான சுக்கராச்சாரியார் வந்து அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்து, அப்புறம் பலி மகாராஜர் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்றார். ஏன்னா அவர் வந்து புரிஞ்சு போச்சு, இது வந்து பகவானே முன்னின்று நடத்தி சென்ற லீலை, இது அவரே நடத்தியிருக்காருங்கிறத. ஏன்னா நமக்கே தெரியும், அவர் வந்து பிரகலாதனுடைய பேரப்பிள்ளை இல்லையா? அதனால அவருக்கு வந்து ஒரு விஷயத்துல சில விஷயம் அவங்க நடந்ததுக்கு அப்புறம், அதுதான் அசுரர்களுடைய அது ஒரு குணம். அவங்க வந்து சிலர் வந்து பட்டு திருந்துவாங்க, சிலர் வந்து ஒரே ஒரு விஷயம் நடந்த உடனே திருந்துவாங்க, இல்லைன்னா வந்து பட்டு திருந்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ இதுல வந்து பலி மகாராஜர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். ஸோ ஒப்புக்கொண்ட உடனே என்ன ஆகுது, இந்த மாதிரி அவங்க சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த தருவாயில அவர் இறந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஜெயந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுடைய பிள்ளை, அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு, அவரோட யாரெல்லாம் இருந்தாங்களாம் அப்படின்னா சூரிய தேவன், சந்திரன், பிரகஸ்பதி, அப்புறம் வந்து சனிதேவன், இவங்க 4 பேரும் அவருக்கு பாதுகாவலா இருந்து அந்த அமிர்தத்தை வந்து எடுத்து, அவங்க வந்து 12 நாட்கள் அவங்களும் அப்படிதான் பயணம் பண்ணி அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செல்லும் பொழுது சில இடங்கள்ல தங்கியிருக்காங்க. அதுதான் நாசிக், உஜ்ஜயன், ஹரித்வார், பிரயாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அவங்க எடுத்து அவர் வைப்பாங்க. இப்போ பிரயாகில் வச்சுட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுக்கும் பொழுது சிறு துளிகள் அங்கே வந்து சிந்திருமா. ஸோ அது ஒன்று. அப்போ அது வந்து பிரயாக். அப்போ அடுத்து பயணிக்கும் பொழுது ஹரித்வார். ஸோ அப்படி உஜ்ஜயன், நாசிக். ஸோ இப்படியாக 4 இடங்கள்ல அந்த கும்பம் வைக்கப்பட்டு அதிலிருந்து சிறு துளிகள் விழுந்த அந்த இடங்கள் தான் இன்றளவும் வந்து அந்த 12 நாட்கள் அவங்க பயணிச்சிருக்காங்க இல்லையா? ஒரு வருடம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள், மனிதர்களுடைய ஒரு வருட காலமானது தேவர்களுக்கு ஒரு நாள். ஸோ அப்படி அவங்க வந்து 12 நாட்கள் பயணிச்சு அதை எடுத்துட்டு போனதுனால 12 வருடங்களுக்கு ஒரு முறையாக வரக்கூடிய அந்த திதியில அந்த நாட்கள்ல வந்து அந்த அமிர்தத்தினுடைய அந்த பிரவாகம், அதனுடைய சக்தி வந்து அந்த நீர்நிலைகள்ல, அந்த கஷேத்திரத்துல, அந்த தீர்த்த வாரியில, அந்த தீர்த்தத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டுமில்ல, அது உண்மையும் கூட. ஸோ இந்த இடவும் அது வந்து அது வந்து என்ன சொல்றது, கும்பமேளாவாக ரொம்ப சிறப்பா உலகமெங்கிலும் இப்போ வந்து ஹிமாலயாஸ் சில இடங்கள்ல நாகா சாதுஸ், நிறைய சாதுக்களை பத்திலாம் சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து உலகத்தோட எந்த அளவுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாத மக்கள், கம்ப்ளீட்டா வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த நாட்டை விட்டே போய் மலை பிரதேசங்கள்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள். ஸோ அப்படி இருக்கிறவங்க கரெக்டா இந்த திதியில வந்துருவாங்களாம். வந்து
ஸ்நானம் செய்து கொண்டு மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் முதல்ல தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த 4 இடங்கள் அல்லாமல் மற்றபடியும் 8. இப்போ நமக்கு நம்ம பூமி தான் மிருத்தி லோகம் இல்லையா, நம்ம மத்தியில இருக்கக்கூடிய லோகம் பூலோகம். இது தாண்டி மற்றபடியாக ஒரு 8 இடங்கள்லையும் இந்த அமிர்தமானது விழுந்திருக்கு. ஸோ அதுலேயும் வந்து தேவர்கள் சென்று இன்றளவும் வந்து அவங்க ஸ்நானம் செய்கிறார்கள். அந்தந்த திதியில வந்து அவங்க வந்து அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கும்பா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் லோக்நாத் சுவாமி மகாராஜ் அவர்கள், இது மட்டும் இல்லை, இன்னும் நாசிக், உஜ்ஜயன், ஹரித்வார் அங்கே உள்ள இடங்கள், பிரயாக்ல எப்படி வந்து திரிவேணி சங்கமாக கங்கா யமுனை சரஸ்வதியினுடைய சங்கம் எப்படி இருந்துச்சு, அதனுடைய பிரவாகம், அதனுடைய மேன்மை, இதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி ஸோ அதனால தான் இந்த கும்பமேளா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்நானம் பண்ணிக்கிறது. இன்னொன்று, இப்போ நம்ம குருமராஜர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இருந்த இடத்துலையே இருந்துட்டு வந்து இப்போ போக முடியாதவங்க வந்து எப்படி வந்து கங்கா கங்கா கங்கான்னுட்டு ஒரு 3 முறை கங்கையை நினைக்கும் பொழுது அந்த கங்கை வந்து அந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலையே அவங்களுடைய அந்த சக்தி வந்து இருக்கும். அதில் ஸ்நானம் பண்ணுறதுக்கான பண்ணின ஒரு மேன்மை வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த புனித நீர் எல்லாமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீர். ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு லீலை இல்லையா நம்ம பகவான் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஸோ எதுக்காக இந்த விழாக்கள், அப்போ இந்த கும்பமேளா நடந்த அந்த தருணத்துல தான், அந்த இடத்துல பிரயாக அந்த இடங்கள்ல தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமி அவர்களுக்கு வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த புக்கு, அந்த இதை வந்து நிறைய அவருக்கு வந்து உபதேசாமிருத்தம்ட்டு உபதேசங்களை வழங்கிய இடமும் அந்த இடம்தான். அதனால சைத்தன்ய மகாபிரபு அவங்க எல்லாமே வந்து அந்த அந்த மேளா நடக்கிற இடங்கள் டைம்லலாம் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. போய் நிறைய பேருக்கு, சாதுக்களுக்கு பக்தியை, கிருஷ்ண பக்தியை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரயாகில் தான் வந்து நம்மளுடைய ஸ்ரீலா பிரபுபாதர் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு ஃபார்மசி நடத்திட்டு இருந்தாங்க பிரயாக் அப்படின்ட்டு. அந்த ஃபார்மசியும் வந்து அங்கே தான், அலகாபாத்தில் அவர் வந்து ரொம்ப காலங்கள் அங்கே வந்து வச்சிருந்திருக்காரு, வச்சு நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ரீலா பிரபுபாத் அவர்களும் கும்பமேளா நடக்கும் பொழுது 1977 நினைக்கிறேன், அந்த வருஷத்துல வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாருமே, டிசைபிள்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு அங்கே போய், அது ஒரு முக்கியமான ஒரு இடமா, ஏன்னா அத்தனை மக்கள் வர்றதுனால. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா கௌரங்க பிரபு அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து அதானி குரூப்ஸோட சேர்ந்துட்டு லட்சாதி அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அன்னதானம் வழங்குறது, அந்த கும்பமேளால வரக்கூடிய சந்துக்களுக்கு வந்து அன்னமிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி பக்தி வந்து கிருஷ்ண பக்திய இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தருணமாகவும் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் வந்து அங்க பயணிக்கிறாங்க. கும்பமேளால ஸ்நானம் பண்றதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களும் ரொம்ப மேன்மை தரக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஸோ ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் தாண்டி அதான் நான் ஒரே ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி யுகங்கள் தொடங்கி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எத்தனையோ சண்டையெல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒரு முறை என்னாச்சா அப்படின்னா, பகவானும் லக்ஷ்மி தேவி தாயாரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ லக்ஷ்மி தாயார் சொன்னாங்களாம், என்னோட நீங்க வந்து ரொம்ப எப்பவும் உங்களுடைய பக்தர்கள், பக்த குழு அவங்களோடவே தான் எப்பவும் சந்தோஷமா நீங்க நித்தியமா இருக்கிறீங்க, என்னோட நீங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது, அப்போ வந்து சொன்னாங்களாம், இல்லையே நான் இப்ப தனிமா, நம்ம 2 பேரும் தனிமையில தான் இருக்கோம், நீ உன் மனசுல இருக்கிறது சொல்லு அப்படின்ட்டு நாராயணர் சொல்லும் பொழுது, எங்க தனியா இருக்கோம் தான், சுத்தி தான் படுத்திருக்காரு அனந்தன் இருக்கார் இல்லையா, 1000 கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். சொல்லி முடிச்ச மாத்திரத்துல, ஒரு நிமிஷம் இரு, வாயில்ல ஏதோ பிரச்சனை, நான் என்னன்ட்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் வந்து ஓடி போறாராம்.
ஓடி போய், ஏன்னா அங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கான் அப்படின்னா, ஆம், நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, 4 பேரு. அது யாரு? குமாரர்கள். சனத்குமார். சனத்குமாரர்கள் 4 பேரும் வந்து உள்ள வர்றதுக்காக இருக்கிறாங்களாம். ஜெய விஜயன் வந்து விடலையாம். ஸோ இப்படி வந்து நித்தியமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். பகவான் எப்பவும் அவங்க கூட போய் நின்று அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு வந்து மல்லு கட்டிக்கிட்டு ஏதாவது அவர் வந்து நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டே இருப்பாராம். அப்போ வந்து அவங்க ஜெய விஜயர்கள் வந்து அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் பொழுது அப்போ மற்ற கதைகள் வேற, பட் அங்க என்ன நடந்துச்சு வைகுண்டத்துல அப்படின்னா, பகவான் போய் அவங்க கிட்ட சொல்றாரா, மன்னிப்பு கேட்கிறாராம். நம்ம கேட்ட கதைகள்லாம் என்ன, அதுல வந்து அவங்க 3 பிறவி எடுத்து ஹிரண்யகசிப்பு ஹிரண்யக்ஷனா வந்த அந்த கதைகள் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா வைகுண்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பகவான் வந்து அந்த 4 குமாரர்கள்கிட்டயும் போய் தானே போய் நின்று மன்னிப்பு கேட்கிறாரு. அவர்கள் வந்து வாயில் காப்பார்கள் யாரு? அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லையா? அப்ப எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, என்னை சார்ந்தவர்கள் ஒரு தவறு செய்தா அது நான் செஞ்ச தவறுக்கு சமானம். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணரே வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாராம். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, எப்படி நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு புலன், அதாவது ஒரு கையோ காலோ வந்து சரி, ஒரு ச என்ன சொல்றது, ஒரு நோய்வாய்ப்பட்டதுக்கு சமானமோ, அந்த மாதிரி அவங்க செஞ்ச தவறுக்கு வந்து நான் அதை ஏத்துக்கொள்றேன். அப்போ என்னுடைய கை, இப்போ என்னுடைய கரங்கள் வந்து அது வந்து புண்ணானது மாதிரி, அப்போ புண்ணாயிருச்சுன்னா அப்போ அதை வெட்டி எடுக்க வேண்டியதுதான் இல்லையா? ஸோ அப்படி தானே அந்த தவறை ஏற்றுக்கொண்டு பகவான் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறார் இல்லையா? நான் வந்து என்னுடைய கைகளை கூட நான் வெட்டி, என்னுடைய கரம் வந்து தவறு செஞ்சுச்சுன்னா அதை நான் வெட்டி எறியறது கூட நான் வந்து தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க, என்னுடைய பாதத்துல இருந்து கங்கை பிரவாகித்து அந்த கங்கை தீர்த்தத்தை, கங்கையில குளிக்கிறது மூலமா ஒருத்தங்க பாவம் போகும்ன்ட்டு பெருமையா பேசுறாங்க. ஆனா என்னுடைய தூய பக்தர்களுடைய பாதங்களை வந்து நான் என்னுடைய தலையில தாங்கி நிற்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய பக்தர்கள்னா எனக்கு வந்து ரொம்ப, என் பக்தர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயம் எங்க நடக்குது? வைகுண்ட வாசல்ல லக்ஷ்மி தாயார் பகவான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய கவனம் எல்லாம் தன்னுடைய பக்தர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே முன்னின்று சென்று அந்த விஷயத்தை தீர்த்து வைக்கிறாரு. ஸோ அப்படி பகவான் வந்து நம்ம நினைக்கிறோம் வைகுண்டத்துல இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு, மனசுக்குள்ள பரமாத்மாவா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருடைய இருப்பு தெரியாம குறைச்சலா பேசிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம செய்கிற, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் தூண் மாதிரி பகவான் கூடவே இருந்து, எப்படி இந்த பார்க்கடலை பார்க்குறோம் அப்படின்னா, இதுல ஒவ்வொரு விஷயமும் மேல இருந்து அந்த மலையை எடுத்து வைக்க முடியலையா, தானே வந்துடுறாரு. கீழே அந்த மலை கீழே இறங்குதா, கீழே ஒரு அடியா இருந்து பிடிக்கிறாரு இல்லையா? அப்போ தேவர்களுக்கு அவங்களோட பலம் குறைஞ்சுதா இருக்கா, ஒரு அஜித்தனா வந்து நின்றுறாரு. அப்படி நாலா பக்கமும் தாங்கி நின்று அந்த பக்தர்களை காக்கிறவர் தான் பகவான், பக்தவச்சலன். ஸோ அப்படியான ஒரு அருமையான இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அவரோட நம்மளை வந்து இணைத்துக்கிறதுக்காக பகவான் என்னைக்கும் காத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, இந்த கும்பமேளாவில் வந்து நம்ம எல்லாத்த விடவும் பகவானுடைய இந்த லீலைகள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சு இந்த வாய்ப்பை நான் நன்றியோடு பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா லலிதா மாதாஜி. ரொம்ப அருமையா கும்பமேளத்தை பத்தி நிறைய விஷயங்கள், சிறப்புகளும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நிறைய வகுப்புகள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறோம். உங்க அனுமதியோட கேள்விகள் ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம் மாதாஜி. நிச்சயமா மாதாஜி, எனக்கு தெரிஞ்சுன்னா சொல்றேன், இல்லைன்னா மூத்த பக்தர்கள் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம்.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். 4 பிளேஸ் சொன்னாங்க இல்லையா, ம். பிரயாக், உஜ்ஜைன் இதெல்லாம். 4 பிளேஸ்லயுமே நல்ல பயங்கர இதுவாதான் இருக்குமா மாதாஜி? இப்ப விழா மட்டும் தான் பண்ணுவாங்களா மாதாஜி 4 பிளேஸ்லயும்? ஆமா, 4 பிளேஸுமே ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. அதுல பிரயாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஓ, பிளேஸா சொல்றாங்க. நம்ம ஓகே. சங்கமா இருக்கிறதுனால. ஓ, ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே மத்த ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே book கிருஷ்ணா. எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. லோக்நாத் சுவாமி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து கும்பமேளாவை பத்தி எடுத்து கூறியிருக்காங்க. அந்த புக் கிடைச்சதுன்னா நிச்சயமா வாங்கி எல்லாரும் படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரோ மாதாஜி கேள்வி கேட்க வந்தாங்க. ஹரே கிருஷ்ணா.